RTVKGF News முக்கிய செய்திகள். என்னுடைய முழு சப்போர்ட், என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் சப்போர்ட் எல்லாம் அவருக்கு என்னைக்குமே இருக்கும். என்னுடைய முழு சப்போர்ட், என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் சப்போர்ட் எல்லாம் அவருக்கு என்னைக்குமே இருக்கும். என்னைக்குமே அவர் எங்க கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு நான் தயார். என்னைக்குமே அவர் எங்க கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு நான் தயார். சில பேர் எதுக்கு சைன் ஆகணும்னு தெரியல, சில பேர் எதுக்கு சைன் ஆகணும்னு தெரியல. இது ஏரியா உள்ள நுழையும் போது ரொம்ப மனசு கஷ்டம் ஆகுது. உன் பிரச்சனைக்கு நம்ம வரோம், உன் பிரச்சனைக்கு நம்ம வரோம். நீ வயிற்று நோய் வந்தா டாக்டர் தேர்ந்து போற, டாக்டர் மாதிரி நம்ம வந்துக்கிறோம். ವೈರ್ ನೋವು ವರಾಟಿ ಮುನ್ನ ಉಣ್ಣದೆ. ನಮ್ಮ ಮಣ್ಣು ನಮ್ಮ ಮನೆ ನಮಗೇ ಕೊಡಿ ಎಂದು ಕಿಡಿಕಾರಿದ ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಅಧ್ಯಕ್ಷ ಎಲ್ ಬಾಬು, ಮಾಜಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಪಟ್ಟಾಸು ಸುರೇಶ್, ದಲಿತ ಸಂಘಟನೆಯ ಅಧ್ಯಕ್ಷ ಅನ್ಬರಸು ಹಾಗೂ ಎಲ್ಲ ಓರಿಯೆಂಟಲ್ ಲೈನ್ ನಿವಾಸಿಗಳು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸೇವ್ ಕಮಿಟಿಗೆ ನಮ್ಮ ಬೆಂಬಲ ನೀಡುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ಸುಮಾರು 26 ವರ್ಷಗಳಿಂದ ತಮ್ಮ ಮನೆಗಳ ಹಕ್ಕನ್ನು ಪಡೆಯಲು ಸಾಧ್ಯವಾಗದೆ ಸಂಕಷ್ಟ ಅನುಭವಿಸುತ್ತಿರುವ ಬಿಜಿಎಂಎಲ್ ಮಾಜಿ ನೌಕರರು ಮತ್ತು ಸಾಮಾನ್ಯ ಜನರು ಈ ಚಳುವಳಿಗೆ ಸಂಪೂರ್ಣ ಬೆಂಬಲ ನೀಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಅನಿಶ್ಚಿತ ಜೀವನ. ಪ್ರತಿದಿನವೂ ನಮಗೆ ಹೊಸ ಬೆಳಕು ಬರುತ್ತದೆ ಎಂದು ಕಾಯುತ್ತಿದ್ದೇವೆ, ಆದರೆ ನಿರಾಸೆಯಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ಜನರು ತಮ್ಮ ನೋವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಕಳೆದು ಹೋದ ಜೀವಗಳು. ಇದುವರೆಗೆ ಭೂಹಕ್ಕು ಸಿಗದೆ ಸುಮಾರು 1700ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ನೌಕರರು ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾರೆ ಎಂಬ ಮಾಹಿತಿ ದೊಡ್ಡ ದುಃಖವನ್ನುಂಟುಮಾಡಿದೆ. ಕೊನೆಯ ಆಸೆ, ನಾವು ಸಾಯುವ ಮುನ್ನ ನಮ್ಮ ಮನೆಗಳು ನಮಗೆ ಸೇರಿರುವುದನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಣಾರೆ ನೋಡಬೇಕು ಎಂಬುದೇ ಹಿರಿಯರ ಏಕೈಕ ಬೇಡಿಕೆಯಾಗಿದೆ. ಕಾನೂನು ಹೋರಾಟಕ್ಕೆ ಇಳಿದ ಸೇವ್ ಕಮಿಟಿ. ಸೇವ್ ಕಮಿಟಿಯ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ವಕೀಲ ಜ್ಯೋತಿ ಬಸು ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಈ ಚಳುವಳಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. ಅವರಿಗೆ ಬೆಂಬಲವಾಗಿ ಮಾನವ ಹಕ್ಕು ಸಂಘಟನೆಗಳು, ಬಿಎಂಪಿ ಹಾಗೂ ಹಲವು ಸ್ಥಳೀಯ ಸಂಘಟನೆಗಳು ಕೈಜೋಡಿಸಿವೆ. ರೋಗಿಯನ್ನು ಚಿಕಿತ್ಸೆ ಕೊಡಲು ಬಾರದವನು ವೈದ್ಯನಲ್ಲ. ಅದೇ ರೀತಿ ಜನರ ಸಮಸ್ಯೆಗೆ ಪರಿಹಾರ ನೀಡದವನು ಜನಪ್ರತಿನಿಧಿಯಲ್ಲ. ಜನರ ಭೂ ಹಕ್ಕುಗಳನ್ನು ಮರಳಿ ಪಡೆಯಲು ನಮ್ಮ ಕಾನೂನು ಹೋರಾಟ ಮುಂದುವರಿಯುತ್ತದೆ ಎಂದು ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಭಾರೀ ಬೆಂಬಲ. ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ಮಾಧ್ಯಮಗಳು ಹಾಗೂ ಸಾಮಾಜಿಕ ಕಾರ್ಯಕರ್ತರು ಸೇವ್ ಕಮಿಟಿಗೆ ತಮ್ಮ ಸಂಪೂರ್ಣ ಬೆಂಬಲವನ್ನು ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ. ಕೆಜಿಎಫ್ ಜನರ ಹಲವು ವರ್ಷಗಳ ಕನಸು ನನಸಾಗುತ್ತದೆಯೋ ಅಥವಾ ಈ ಹೋರಾಟ ಇನ್ನೂ ಮುಂದುವರಿಯುತ್ತದೆಯೋ ಎಂಬುದನ್ನು ಕಾದು ನೋಡಬೇಕಾಗಿದೆ. எங்கள் மண் எங்கள் வீடு எங்களுக்கே கொடு. கொதிக்கும் ஹியூமன் ரைட்ஸ் பிரசிடென்ட் எல் பாபு, எக்ஸ் கவுன்சிலர் பட்டாசு சுரேஷ், தலித் அமைப்பின் தலைவர் அன்பரசு மற்றும் அனைத்து ஓரியெண்டல் லைன் மக்கள், எங்களுடைய ஆதரவை சேவ் கமிட்டிக்கு எப்பொழுதுமே நாங்கள் தருவோம் என்று அந்த பகுதி மக்கள் கூறினார்கள். சுமார் 26 ஆண்டுகளாக தங்கள் வீடுகளுக்கான உரிமையை பெற முடியாமல் தவித்து வரும் பிஜிஎம்எல் முன்னாள் ஊழியர்களும் மற்றும் பொதுமக்களும் இந்த இயக்கத்திற்கு முழு ஆதரவை வழங்கி வருகின்றனர். நிச்சயமற்ற வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விடியல் பிறக்கும் என்று காத்திருந்து ஏமாந்துவிட்டோம் என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மறைந்த உயிர்கள். இதுவரை நில உரிமை கிடைக்காமலேயே சுமார் 1200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உயிரிழந்துவிட்டதாக கூறப்படும் தகவல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடைசி ஆசை, நாங்கள் சாவதற்கு முன்னால் எங்கள் வீடுகள் எங்களுக்கு சொந்தமாவதை எங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் என்பதே முதியவர்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. சட்ட போராட்டத்தில் களமிறங்கிய சேவ் கமிட்டி. சேவ் கமிட்டியின் தலைவர் வழக்கறிஞர் ஜோதிபாசு தலைமையில் இந்த இயக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவருக்கு ஆதரவாக மனித உரிமை அமைப்புகளும் பிஎம்பி மற்றும் பல்வேறு உள்ளூர் அமைப்புகளும் கைகோர்த்துள்ளன. வைத்தியம் பார்க்க தெரியாதவன் மருத்துவர் அல்ல. அதுபோல மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணாதவன் மக்கள் பிரதிநிதி அல்ல. மக்களின் நில உரிமையை மீட்டெடுக்க எங்களது சட்ட போராட்டம் தொடரும். பரபரப்பான ஆதரவு. இந்த விவகாரத்தில் ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் சேவ் கமிட்டிக்கு தங்கள் முழு ஆதரவை அறிவித்துள்ளனர். கேஜிஎஃப் மக்களின் பல ஆண்டுகால கனவு நனவாகுமா அல்லது இந்த போராட்டம் இன்னும் நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உரிமை கேட்கக்குள்ள இங்க வந்து சேவ் கமிட்டி மூலமா அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தின்னு இருக்கிறோம். மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இது வந்து மாரியத்திலிருந்து பாலவாடி வரைக்கும் சைன் வாங்கணும்னு ஒரு குறிக்கோளோட கொள்கையோட பண்ணுகிறோம். சில பேர் எதுக்கு சைன் வாங்கணும்னு தெரியல. இது ஏரியா உள்ள நுழையும் போது ரொம்ப மனசு கஷ்டம் ஆகுது. உன் பிரச்சனைக்கு நம்ம வரோம்,
நீ வயிற்று நோய் வந்தா டாக்டர் தேர்ந்து போற, டாக்டர் மாதிரி நம்ம வந்துக்கிறோம். வயிறு நோய் வராட்டி முன்ன உனக்கு வயிறு நோய் வராது, நீ பார்த்துக்கோ, நீ ஆதரிச்சா தான் நம்ம ஒன்று பார்க்கறதுக்கு. அதனால அதிகம் பேச விரும்பல. இன்னைக்கு ஓரியன்டல் வார்டில் சைன் பண்ணிடுறோம். எஸ்டிபி அண்ணா இருக்கார், சண்முகம் இருக்காரு, டிஎம்பினுடைய காணிக்கராஜ் அண்ணா இருக்கிறதுனால அவங்க இந்த சிக்னேச்சர் இயக்கத்தை ஆதரித்து ஒரு நிமிடம் பேச முடியாது. சேவ் கமிட்டி தலைவர் அட்வொகேட் ஜோதிவாஸ் சார்ந்து இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில ஓல்டு வாரண்டைன் வட்டார வாசின்ற முறையில் மாத்திரமல்ல பிஜிஎம்எல் எம்ப்ளாய் எக்ஸ் எம்ப்ளாய் என்ற ஒரு உறவோடு நீங்கள் இந்த வீடு எல்லாம் சொந்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதுக்காக இந்த சேவ் கமிட்டிக்கு உங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களோடு துணையா நிற்போம், தோளோடு தோல் நிற்போம். எல்லா காரியங்களையும் எங்களுக்கு தெரிவிச்சா எந்த நிகழ்ச்சி ஆனாலும் நாங்கள் இது வெற்றி பெறணும். ஏன்னா 26 வருஷம் ஆகி போச்சு. ஒரு நாளும் நாங்க இப்ப வரோம் அப்ப வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து இப்ப கடைசி நேரத்துல 1200 பேருமே எம்ப்ளாயிங்க இறந்து போயிட்டாங்க. இருக்கிறது நாங்களும் ஏஜ் ஆகி போச்சு. நாங்களும் எப்ப போவோம் தெரியாது. ஆனா நாங்க போறதுக்கு முன்னாக அந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. உங்களால முடிஞ்ச அந்த உதவிகளை பண்ணி எங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை நாங்க கண்ணால பார்ப்போம், எங்க குடும்ப கஷ்டங்களை தீர்த்துக்குவோம். சேவ் கமிட்டிக்கு முழு ஆதரவு. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உங்களோட நின்று நாங்க அணியா உங்களோட சேர்ந்து நாங்க வரதுக்கு தயாரா. உங்களுக்கு அனைவருக்கும் இந்த பொறுப்பேற்றுன்னு இப்ப இவ்வளவு தூரம் வந்து எங்களை அணுகி கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி. வணக்கம். தங்கவயல்ல இன்னைக்கு சேவ் கமிட்டி வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணுறாங்க. இன்னைக்கு இது 1 லட்சம் தங்கவயல தங்க சுருங்கத்தை வந்து எல்லாருக்கும் அவங்க அந்த வீடு எங்க இருக்குது அந்த வீடெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம சேவ் கமிட்டியுடைய பிரசிடென்ட் அவங்க டீம் ஒட்டுமொத்த டீம் இருக்குது. என்னுடைய முழு சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும். அவங்களுக்கோசம் நான் பேசுறேன். நான் எந்த மீடியால பேசினாலும் அவங்கள பத்தி நான் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க பண்ணுக்கிற வேலை ரொம்ப கேஜிஎஃப்ல. ஏன்னா தலைவர் அவர் ஜோதிபாசன்றது அட்வொகேட், அவருக்கு எல்லாம் அந்த லா சிஸ்டமேட்டிக் எல்லாமே தெரியும். இன்னைக்கு ரொம்ப அருமையா பண்ணுறாரு. சப்போர்ட் என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் சப்போர்ட் எல்லாம் அவருக்கு என்னைக்குமே இருக்கும். என்னைக்குமே அவர் எங்க கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு நான் தயார்.